தம்பி, நான் குட்டிக்கதை சொல்ல வந்தவன் இல்ல தம்பி, என் இனத்துடைய வரலாறு சொல்ல வந்தவன் அப்படின்னு சொல்ற டுபாக்கூர் சீமான் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய்யான வரலாறு, தப்பான வரலாறு. உதாரணமா என்ன சொல்றாருன்னா, அதாவது அம்பேத்கருக்கு எங்கேயாவது சிலை இருக்கா, முதல்ல சிலை வச்சது தமிழ்நாட்டுல தான் அப்படின்னு சீமான் சொல்றாருல, இது பொய்யா. நாங்க கேட்கிறோம், அம்பேத்கரை தமிழ் முதலா சிலை எங்க வச்சோம் தெரியுமில்ல? தமிழ்நாட்டுல தான் அம்பேத்கருக்கு. ஆக்சுவலா அம்பேத்கருக்கு 1950 அந்த காலகட்டத்திலேயே கோலாப்பூர்ல பிந்து சவுக் அப்படிங்கிற பகுதியில சிலை வச்சுட்டாங்களாம். சிலை இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தா, அம்பேத்கர் உயிரோட இருக்கிற காலகட்டத்திலேயே அம்பேத்கருக்கு அங்க சிலை வச்சுட்டாங்களாம். இன்னொரு இது சொல்றாரு பாருங்க, அதாவது எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு அவர் பாருங்க இந்திய சுதந்திர போராட்டத்துல சுபாஷ் சந்திர போஸ் அறிமுகப்படுத்தினார், அவருக்கு எங்கேயாவது சிலை இருக்கா, மேற்கு வங்கத்தில சிலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. மாநிலத்தில் எங்க தாத்தாக்கள் இந்த நிலத்திலே நீங்க மறைச்சிட்டீங்க, அது வேற. எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? சுபாஷ் சந்திர போஸை இந்த தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவன் யாரு? எங்க தாத்தா தெய்வ திருமகன் தானே. சொல்லுங்க, சுபாஷ் சந்திர போஸ்ன்னு ஒருத்தரை யாரால தெரியும்? அன்னைக்கு வேல்வேல் வெற்றிவேல்னு சுபாஷ் கொண்டு வந்த இந்திய தேசிய இராணுவத்தில் பாய்ந்தவன்லாம் யாரு? நாங்க தானே. எங்க தாத்தாவுக்கு ஒரு படம் இருக்கா, ஒரு சிலை இருக்கா? மேற்கு வங்கத்திலே அது இருக்கு. மேற்கு வங்கத்துல 2012 சாந்தினி சாக் அப்படிங்கிற பகுதியில ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பா சிலை வச்சிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில முதல்ல சிலை வச்சான்னு சொல்ற, மேற்கு வங்கத்துல முத்துராமலிங்க தேவருக்கு சிலை இல்லைன்னு சொல்ற. அப்ப நீ வரலாறே தெரியாத ஒரு கூமுட்டை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. இந்த டுபாக்கூரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க.